பயப்படாத. நான் இங்க பக்கத்துல எங்கேயாவது போய் ஆழ விழுது கிடைச்சதுன்னு எடுத்துட்டு வந்து உன் கால்ல கட்டு போட்டு விடுறேன். உனக்கு வலி கொஞ்சம் குறையும். இங்கே இப்போ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். அக்கா இங்க வா. சொல்லுங்க. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்க்கா? நான் கேக்குறதுக்கு நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. கேளுங்கக்கா. நீங்க கேட்டு நான் பொய் சொல்லுவேனா? கல்யாண மண்டபத்துல செழியன் பயந்து ஓடிட்டான்னு சொல்லிதான் நீ காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. அப்படி இருக்கும்போது செழியன் மறுபடியும் கல்யாண மண்டபத்துக்கு வந்து நான் பயந்தெல்லாம் ஓடி போகல, யாரோ என்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதான். மறுபடியும் என் கூட காயத்ரியை சேர்த்து வச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சினான். அது வரைக்கும் அமைதியா இருந்த நீ செழியன் வந்து கெஞ்சின உடனே நீயும் அவன் மேல செழியன் பயந்து ஓடி போனதுனாலதான் நீ காயத்ரியை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருந்தா, செழியன் திரும்ப வந்ததும் காயத்ரியை விட்டு